உங்கள் வண்டியை வந்து மாதத்துக்கு ஒருக்கையோ இல்லை வாரத்துக்கு ஒருக்கையோ நீங்கள் கழுவுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம வாட்டர் வாஷ் கூட மோட்டில் வாட்டர் கன்று வந்து ப்ரெஷராக எங்கே யூஸ் பண்ணணும், ஃப்ளவராக எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடே தெரியாமல் சில இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே ப்ரெஷராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பாடிக்கு வந்து நம்ம ப்ரெஷராக யூஸ் பண்ணிக்கலாம், 4 வீல் ஆர்ச்சுக்களை வந்து நம்ம ப்ரெஷராக யூஸ் பண்ணிக்கலாம், டாப்பில் வந்து நம்ம வந்து ப்ரெஷராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளவராக எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி ஃபாக் லேம்ப் இருக்கும், அதில் வந்து வயர் போகிற ஏரியாங்கிறதுனால அதில் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு அடிக்கணும். இன்ஜின் ரூம்லேயும் நம்ம வந்து ஃப்ளவராக வச்சு தான் யூஸ் பண்ணணும். டோரை திறந்தோடனே பிளாட்ஃபார்மு, அதில் அந்த போஸ்ட்டு, ஸ்கிட் பிளேட்டு, இதில் எல்லாமே நம்ம ஃப்ளவராக வச்சு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏர்கன்னை வச்சு அதை சுத்தமாக நம்ம காற்றடிச்சு விட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நம்ம வந்து தொடச்சி விட்டுறணும். தொடச்சி விட்டோம் அப்படின்னா தான் உங்கள் வண்டியை வந்து துரு ஏறாமல் இருந்தால் நம்ம பாதுகாக்க முடியும். சில இடத்துல வந்து அதை அப்படியே விட்டுறாங்க. அப்படி விட்டதுனால துரு நம்ம வண்டியில் ஏறி பழையபடி நம்ம அதை சரி பண்ணி நமக்கு அது சில பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்த மெத்தட்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து விடுங்க. இது எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், உங்கள் வண்டியும் சேஃப்டியாக இருக்கும். பாய்.